சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபீதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்ரீ டைம். நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, விளக்கேத்துறத பத்தி. விளக்குன்னு சொன்னோடனே ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் வர்றது இல்லையா? ஏன் விளக்கேத்தணும்? பெண்கள் தான் விளக்கேத்தணுமா இல்ல ஆண்களும் விளக்கேத்தலாமா அப்படின்னு பார்ப்போம். சோ இப்போ நம்ம தூங்கி எழுந்து சுவாமிண்ட போறோம்னு வச்சுக்கோங்க. நேரா போய் பார்க்கும்போது அங்க விளக்கு இருக்காது. ஆண்கள் விளக்கேத்தணும்னா அவளுக்கு மடி கிடையாது. அவ குளிச்சுட்டு வந்தாதான் மடி. அது வரைக்கும் சுவாமிண்ட விளக்கு எரியாம இருக்கணுமா அப்படிங்கறதுக்காக நம்ம விளக்கேத்துறோம். பெண்களுக்கு பொதுவாவே முகம் அலம்பினாலே மடின்னு சொல்லியிருக்கா. அதனால நம்ம விளக்கேத்தலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது நம்ம விளக்கேத்தி பெண்கள் தான் விளக்கேத்தணுங்கிற மாதிரி ஆயிடுத்து. ஆனா ஆண்களும் விளக்கேத்தலாம். சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். எதுக்காக விளக்கேத்துறோம்? சயின்டிபிக்கா போயிடுவோமே. முதல்ல எடுத்த உடனே அந்த விளக்க நல்லெண்ணெயிலயோ இல்ல நெய்லியோ ஏத்துவோம் இல்லையா? அந்த அரோமா தன்னை சுத்தி உள்ள அந்த ஏர்ல இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் எல்லாம் பியூரிஃபை பண்ணி ரொம்ப குட்டா கொடுக்கும். ஸோ விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சயின்ஸ் சொல்றது. யோகிக் சயின்ஸ்க்கு போயிடுவோமே. லைட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்சியஸ கொடுக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னஸ், ஒரு மைண்ட்ல ஒரு ஹாப்பினஸ கொடுக்கும் அப்படின்னு சொல்றா. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நம்மளோட தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? தீபத்தை ஏத்தினா நம்ம பண்ணின பாவம் எல்லாமே போயிடுறதாம். எவ்வளவு வசதியா சொல்லியிருக்கா பார்த்தேளா? தீப ஜோதி பரபிரம்மா தீப ஜோதி ஜனார்தனஹா தீபோ மே ஹரது பாபம் தீப ஜோதி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்றா? தீப ஜோதி தான் பரபிரம்மா, தீப ஜோதி தான் அந்த ஜனார்தனன். தீபோ மே ஹரது பாபம், அந்த தீபத்தை ஏத்துறதுனால ஹரது, உன்னுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. அப்படிப்பட்ட அந்த தீபத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. எவ்வளவு வசத்தியான வாக்கியம் பார்த்தேளா? பண்ணின பாவம் எல்லாம் போயிடுறதா. அவாவா காசிக்கு போறா, ராமேஸ்வரம் போறா. ஆனா நித்தியம் நம்ம மாத்துல அந்த விளக்கை ஏத்துறது மூலியமா, அந்த விளக்குலயே நம்ம ஏத்தினாலே நம்ம பண்ணின பாவம் எல்லாம் போயிடுறதுன்னு நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அவ்வளவு ஒரு வசத்தியான விஷயத்த நம்ம டெய்லியும் பண்ணா என்ன? அதுவும் நம்ம பூஜை அறையில, அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் நிறைஞ்ச இடம் இல்லையா? நம்ம பூஜை அறைங்கிறது ஒரு டிவினிட்டி, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய இடம். அங்க இப்படிப்பட்ட ஒரு விளக்கு எரியும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஆத்துல மன நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது டெய்லி டே டு டே லைஃப்ல இருந்துட்டு இருக்கோமே. அப்போ நம்ம காத்தால எழுந்த உடனே விளக்கேத்துறத நம்ம குழந்தைகள் பாப்பா இல்லையா? அந்த குழந்தைகள் பார்த்து கத்துண்டு அவளையும் விளக்கேத்த பிராக்டிஸ் பண்ணினா அவளோட ஸ்டடீஸ்க்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு குழந்தைகள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறா, என்னால படிக்க முடியல, என்னோட மைண்ட் கான்சென்ட்ரேட் ஆக மாட்டேங்குது, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளே. நம்ம விளக்கேத்துறது மூலியமா, அதாவது அவளை கூட்டின்னு வந்து அந்த விளக்கேத்துற பிராக்டிஸ் கொண்டு வந்தா, ஒரு 2 minutes அந்த சுவாமிய கண்ணை மூடி நமஸ்காரம் பண்ணா, அதாவது அந்த தியானம் பண்ணும்போது மைண்ட் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனை நம்மளுக்கு டெவலப் பண்ணி தரும் இல்லையா? சோ சயின்டிபிக்கலாவும் நம்ம பெரியவா சொன்னது கரெக்டா தானே இருக்கு. இதுல என்ன தப்பு வர போறது? விளக்கேத்துறதுனால நம்மளுக்கு எங்க டைம் இல்லாம போயிட போறது? அதனால நம்ம சயின்ஸும் ட்ரெடிஷனும் வேறன்னு நினைக்காம ரெண்டும் ஒண்ணுதான். டே டு டே லைஃப்ல எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நம்ம குழந்தையில எனர்ஜிஸ்டிக்கா கொண்டு வருவோம்னு பிரார்த்திச்சுக்கிறேன். திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from அபீதா ஸ்ரீ. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ் சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதா ஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ.
லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.